என்ன ஜி? என்ன ஆச்சு அயன்லி? வணக்கம் ஜி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? வாழ்க்கையில சிறப்பா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கேன். இருந்தாலும் சில குறைகள் இருக்குது. ஐயோ, என்ன ஆச்சு ஜி? நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆஹா. அவங்களுக்கு சாப்பாடு சமைச்சு கிடைக்கல. ஒரு நல்ல சாப்பாடு அவங்க சமைக்க முடியல இந்த இடத்துல. ஆனா நல்ல சாப்பாடு எங்கே கிடைக்கும் அப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கேன். தெரியல ஜி, ஒண்ணுமே புரியல. ரொம்ப இதா இருக்கு. என்ன அயன்லி சொல்றீங்க? இந்த இடம் இருக்கும் போது தெரியலையா? வாங்க பிருந்தாஸ்க்கு போவோம். என்ன பிருந்தாஸ்ல ஒருத்தருக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணலாமா? நிஜமாவா? ஆமாங்க, ஆமா, பிருந்தாஸ்ல பண்றாங்க. வாங்க போயிருவோம் பிருந்தாஸ்க்கு. அப்பாடா, ஒரு வழியா பிருந்தாஸ் வந்தாச்சு. பிருந்தாஸ்ல என்ன கொடுக்க போறாங்க? என்ன மெனு? வாங்க வாங்க, மெனு பாத்துருங்க. வீக்லி டார்மெட்ரி மீல் மெனு. ஏங்க டொமேட்டோ மீல்ஸுங்க இந்தியனுக்கு. என்ன அதை நம்ம ஆளுகளுக்கு பூரா திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துருக்காங்கங்க. திங்கக்கிழமை காலையில தோசை சாம்பாரோட, மத்தியானம் மீன் குழம்பு, மோர், ஒரு கூட்டு, சாதம். சொல்லுங்க. நமக்கு பிடிச்ச சனிக்கிழமையில அருமையான மத்தியான சாப்பாடு. மீன் கறி, மோர், மீன், வெள்ளை சாதம், நைட் அடிச்சா பிரியாணி ரைஸ், மட்டன் தாளிச்சா ரைத்தா. ஒரு கலக்கல் தான் சொல்லுங்க. அப்ப வெஜிடேரியனுக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் சாய்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்க வெஜிடேரியனா? செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சுத்தமான சைவ சாப்பாடு. ஏங்க எல்லாம் பிருந்தாஸ் வாங்க வாங்குங்க. ஏப்பா மெனு பார்த்தாச்சு, சாப்பாடு எப்படி இருக்கு தெரியலையே. என்ன மாதிரி கவர்ல வரப்போகுது தெரியலையே. என்னது சாப்பாடு? ஏங்க வித்தியாசமா இருக்குங்க. நம்ம முன்னெல்லாம் சும்மா பேப்பர்ல கட்டில கொடுப்பாங்க. இது நல்லா இருக்குமா பார்க்கறதுக்கு? ஒரு ஆரோக்கியமாகவும் சுகாதாரமாகவும் தெரியுது. அருமையான பேக்கிங்கா இருக்கு. ஏங்க வாங்க, சாப்பாடு அருமையான பாசம் இருக்கு. சாப்பிட்டுருவோம் இன்னைக்கு. எங்க வாங்க சாப்பாடு பிரிச்சு பார்த்துருவோம். என்ன ஆயிடுச்சு? வெள்ளை ரைஸ் எப்படி கொடுத்த மாதிரி இருக்கா? வாவ், ரொம்ப அருமையா வச்சிருக்காங்க. பேக்கிங் கம்மியா இருக்கே. வாவ், சாதம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அந்த சாதம் கட்டி கொள்ளுங்க. கட்டி போவா. வாவ் நல்லா வாவ், சூடா இருக்கு. இப்போ இருந்து டின்னரு, இரவு சாப்பாடு சூடு அருமையா இருக்கு. வாவ். நம்ம மட்டன் கறி சொல்லியிருக்காரு சார். இன்னைக்கு போட்டு பார்த்துருவோம் வாங்க. முதல்ல கூட்டை எடுத்து வச்சிடறேன். ஒரு கூட்டு கொடுத்துருக்காங்க சாரு, கடையில் கொடுத்துருக்காங்க. ஒரு கூட்டை கொஞ்சம் வச்சிருவோம். எனக்கு வயிற்று வர பசிக்குது, சாப்பிட்டோம். மணி ஆயிட்டு வேலை முடிஞ்சு வந்தேன். அடுத்து மட்டனே சாப்பிட்டுருவோம். இன்னைக்குள்ள மெனுங்க இன்னைக்கு மட்டன் கறி. எஸ், சாப்பிட்ருமா? சாப்பிட்டுங்க. சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. மட்டன் செம்மையா இருக்குங்க. நல்லா மிருதுவா இருக்கா? ஆமா, மிருதுவா இருக்கு. கரெக்ட். ஏங்க அப்படி தாங்க இருக்கு. ஆஹா, அப்ப நானும் கழுத்துல இறங்கிட வேண்டியதா? வாங்க சாப்பிடுவோம் எல்லாரும். இந்த கூட்டை நம்ம சாப்பாடு பார்க்க போறோம் எப்படி இருக்கணும். சில பேர் வச்சிருப்பாங்க கூட்டு சுமாராக தான் இருக்கும். கெட்டு போயிருக்கா, பட் ஒரு மாதிரி இருக்கும். இவங்க செம்மையாக கொடுத்துருக்காங்க. கூட்டு உண்மையிலே செம்மையாக இருக்கு, நல்லா இருக்கு. மட்டன் பீஸ் 4-5 பீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சமைச்சு சாப்பிட்டா ரூமில் எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் இருக்கு. மட்டன் கூட்டு எல்லாமே. சாதம் நிறையா கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு போதுமான அளவு இருக்கு. ஒரு ஊழியர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. ஏன்னா ஊழியர்கள் ரொம்ப கடினமா உழைக்கிறாங்க. அவங்களுக்கு சோறு தான் முக்கியம். நிச்சயம். இப்போ ரசம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. பேக்கிங்கே பக்கான பேக்கிங் கொடுத்துருக்காங்க. முறையான ஒரு பேக்கிங்காக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேக்கிங் ரசம் எப்படி இருக்கு? ரசம் பார்த்து சாப்பிட்ருவோம். ரசம் உண்மையிலே செம்மையாக இருக்குது. நம்ம எப்படி சமைச்சு சாப்பிடுவோம் ரூமில், அந்த அளவுக்கு ஒரு சுவையாக அருமையாக இருக்குது. பக்காவா இருக்கு ஜி, அருமையாக இருக்குது. 3 கொடுக்கறதுனால ஒரு சில கடைகள் 160, 170, 150 கூட வாங்குவாங்க. பட் இங்க எவ்வளவு வாங்குறாங்க? பிருந்தாஸ், நம்ம பிருந்தாஸ் சொல்லுங்க. பிருந்தாஸ்ல இது 135 தான். நம்ப முடியுதாங்க? 135 வெள்ளிக்கா? 135 வெள்ளி ஒரு மாசம் சாப்பாடா? ஏங்க எல்லாம் பிருந்தாஸ் வாங்க. பிருந்தா
பிருந்தாஸ் வீக்லி மெனு டாமெட்ரி மீல் இதுதாங்க. பார்த்துக்கோங்க. செவ்வாய் வெள்ளி வெஜிடேரியன். மற்றபடி மற்ற நாட்களில் வந்து நீங்கள் வெஜ் நான்வெஜ் நீங்கள் அதை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அடுத்தது ஐலண்ட் ஒயிட் டெலிவரியும் இருக்குது. நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் பேசலாம். இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இங்கே 6 போட்டுக்கோங்க. சிங்கப்பூரில் பணிபுரியும் வெளிநாட்டு ஊழியரா நீங்கள் இப்போவே தொடர்பு கொள்ளுங்கள். பிருந்தாஸ்.